ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ஒரு 3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காகிறது எனில் அந்த தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு ஆகியிருக்கும். இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா இதுல அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12,000 சொல்லியிருக்காங்க. 5ஆம் வருட முடிவில் 2 மடங்கு அப்படிங்கிறப்ப 2 ஆல என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அமௌண்ட் என்னவா மாறிடும், 24,000 மாறிடும். ஓகேங்களா, இது 5ஆம் வருட முடிவில். அதே இது 20 இயர்ஸ்ல எவ்வளவு ஆயிருக்கும் அப்படிங்கறத கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாத்தீங்கன்னா A = P × 1 + R/100 the power n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலால நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட்டுக்கு பதிலா என்ன போடணும்னா டபுள் ஆயிடுச்சு அது. சோ இந்த வேல்யூவை தான் போடணும். அப்படி போட்டோம்னா 24,000 = P க்கு பதிலா 12,000 1 + R/100 the power 5. இதனாலனா 5ஆம் வருட முடிவில் நான் சொல்லியிருக்கனால இப்ப இந்த 12,000 அந்த சைடு டினாமினேட்டர்ல போகும், மத்ததெல்லாம் அதர் சைடு அப்படியே தான் இருக்கும். அப்படி போச்சுன்னா 24,000 / 12,000 = 1 + R/100 the power 5 இருக்கும். இப்ப இந்த 0 எல்லாம் கேன்சல் ஆயிடும், 1 2 கிடைக்கும். சோ ஃபைனலா என்னன்னு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2 = 1 + R/100 the power 5 கிடைக்கும். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 20 இயர்ஸ்க்கு போடும்போது இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம 20 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா P × 1 + R/100 the power 20 வரும். அது மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும், ஏன்னா 20 இயர்ஸ்க்கு அவங்க கேட்டிருக்கனால. இப்ப இதுல என்னெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அமௌண்ட் நமக்கு தெரியும். அமௌண்ட் என்னது 12,000, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். தென் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூல ஆர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறதுனால இந்த 20 என்ன பண்றோம் அப்படின்னா 5 × 4 பிரிச்சுக்கிறோம். 5 4s are 20 தானே. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது 1 + R/100 power 5, இந்த வேல்யூக்கு பதிலா நம்ம 2 ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேல்யூவே இதுல என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 12,000 × 2 வரும். பவர்ல ஒரே ஒரு 4 மட்டும் வரும். ஓகேங்களா, இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா × 16 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1,92,000 நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். வருட கூட்டு வட்டி 10% எனில் ஒரு தொகை 3 வருடத்தில் பெறும் கூட்டு வட்டி 331 எனில் அந்த தொகை அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளவு. இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. அதுல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா எவ்வளவு கிடைக்கும், அதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன தெரியும், A = P × 1 + R/100 the power n ஃபார்முலா தெரியும். இதுல நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப ஏங்கிற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்க்கும் போது அந்த வேல்யூ கிடைக்கும். சோ நமக்கு இதுல வேல்யூ எதுவும் தெரியாதனால நம்ம இது என்னன்னு எடுத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அப்படி எடுத்துட்டு தான் இதை சால்வ் பண்ண போறோம். இப்ப P × 1 + R பதிலா என்ன 10 சொல்லியிருக்காங்க, 10%. சோ 10/100 the பவர் 3 இயர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ 3. இப்ப இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 331 சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூவை மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா P + 331 = P × இதை எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிடலாம் உள்ள பிராக்கெட்ல உள்ளதை. சோ 110 / 100 power 3 கிடைக்கும். இங்க 0 0 என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா P + 331 = P × 11/10 the power 3 இருக்கும். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும், P வேல்யூஸ் எல்லாம் அதர் சைடு வச்சு சால்வ் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா P × 11/10 the power 3 minus P, இந்த P அதர் சைட் போகும்போது மைனஸ் P போகும், = 331 வரும். இதை கியூப் பண்ணிக்குவோம். கியூப் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா / 1000 கிடைக்கும். மைனஸ் P
ஈக்குவல் டு 331. இதை வந்து இப்போ வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போறோம். அப்படி சால்வ் பண்ணோம்னா 1331p மைனஸ் 1000p டிவைடட் பை 1000 கிடைக்கும் ஈக்குவல் டு 331. இப்ப இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 331p பை 1000 ஈக்குவல் டு 331. இதுல இருந்து p யோட வேல்யூ ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். p ஈக்குவல் டு 1000 கிடைக்கும் நமக்கு. சோ இப்ப p வேல்யூ தெரிஞ்சிச்சு, அதாவது அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சு. இதே வந்து இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா PNR by 100ங்கிற ஃபார்முலா தெரியும். அதுல நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1000 into 3 into 10 divided by 100 கிடைக்கும். இதை எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்து ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நமக்கு 300 rupees கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். அரை ஆண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் 24,000 ரூபாய்க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? அதாவது இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதுல அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 24,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 years சொல்லியிருக்காங்க. ஆனா அரை ஆண்டிற்கு ஒரு முறை தான் கணக்கு பண்றாங்க. அப்ப இந்த 1.5 yearsல எத்தனை half years இருக்கு? 3 half years இருக்கு. சோ நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? 3 தான் எடுத்துக்கணும். என்ன எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த 1.5ல வந்து 18 months இருக்கு. 18 months வந்து 3 half-ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னா வட்டி சதவீதம் வந்து 10% சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வட்டி வந்து ஆண்டொன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்டொன்றுக்கு 10னா நம்ம half years-ஆ தான் எடுத்துக்கிறோம். அப்ப அது என்னவா மாறிடும்? உங்களுக்கு 5%-ஆ மாறிடும். சோ இதை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு பாத்தீங்கன்னா p into 1 plus r by 100 the power n ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலால நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 24,000 1 plus 5 by 100 the power 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரொம்பவே சிம்பிளா நம்ம வந்து அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 27,783 கிடைக்கும். சோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? சோ இந்த வேல்யூல இருந்து எதை இப்ப ரெடியூஸ் பண்ண போறோம்? அமௌண்ட் அவங்க சொல்லிட்டு அந்த 24,000 ரெடியூஸ் பண்ண போறோம். அப்படி ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3783 கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.